ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து காரை வந்து சர்வீஸ் பண்ணலான்னு வந்திருக்கேன். நாளைக்கு கோயிலுக்கு போகணும். அப்புறம் நிறைய பேர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் மாற்றணும். அதெல்லாம் சர்வீஸ் பண்ணிவிட்டு சரி கோயிலுக்கு திங்கக்கிழமை போயிட்டு வந்துட்டு அப்போ வாங்க விட்டு தான் 2 நாள் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. ஆயில் எல்லாம் மாற்றி இந்த பேடு கீடெல்லாம் புதுசாக மாற்றுறக்கு இதுக்கே செலவு நிறையா ஆயிடுச்சு. நிறையானா ஒரு 5000 அந்த மாதிரி தான் இருக்குங்க. ரொம்ப நிறையெல்லாம் இல்லை. உடனே நிறையா அப்படின்றாதீங்க. இன்னும் பொண்டாட்டிக்கு நகை திருப்பி தர வக்கில்ல, இவன் காருக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்றாதீங்க. அது எடுக்கும்போது பேடு கொஞ்சம் சரியில்லைன்னா பேடு மட்டும் வந்து 2000. அப்புறம் வீல் கப்பு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அவ்வளோதான், செலவில்லை. இந்த மாதமே நகை திருப்பி கொடுத்துடலான்ட்டு தான் இருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது, ஜிஎஸ்டி வந்து நிறைய போட்டு தள்ளிட்டாங்க கிட்டத்தட்ட. இந்த ஏன்னா வருஷம் எண்டிங்கில் வந்து இது வந்து என்ன பண்ணணும்னா டேக்ஸ் ஃபில்அப் பண்ணணும். நான் சரி 31ஆந்தேதி டைம் இருக்கலன்னு அசால்ட்டாக இருந்துட்டு, ஆனால் 10ஆந்தேதிக்குள்ளே பண்ணணுமாம்மா, டிசம்பர் 10க்குள்ளேயே. அதனால் பண்ணாமல் விட்டதுனால 30% பாதிக்கு பாதி பேமெண்ட் பிடிச்சிட்டாங்க. அதனால் என்னால் நகை திருப்பி தர முடியல. இது உட்காந்து காயத்ரி அழுதுட்டு இப்போ கோவிச்சிட்டு சாப்பிட மாட்டேன்ட்டு உட்காந்துக்கிறா பாருங்க. சாப்பிட்ற ஏதோ கடமைக்கு சாப்பிட்றா, பசிக்கொசரம். வயிறு நம்ப சாப்பிட மாட்டேங்கிறா. ஒரு சூழ்நிலை இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் திருப்பி தரப்போகிறேன். இதில் என்ன இருக்க போகுது நீங்களே சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் போய் சண்டை போட்டிருந்தா என்ன பண்ணுறது, நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தையும் பார்த்துக்கணும், எல்லா செலவும் இருக்குது. உடனே வருவாங்க. நான் 20,000 சம்பாதிச்சு நாங்களாம் குடும்பம் நடத்துகிறோம், நீங்களாம் என்ன அப்படின்ட்டு. உண்மையிலே வருமானத்துக்கு தகுந்த செலவு எல்லாத்துக்குமே இருக்கும். ஒரு 10,000 சம்பாதிச்சாலும் 10,000த்துக்கு செலவு, 1 லட்சம் சம்பாதிச்சாலும் அதுக்கு தகுந்த செலவு, 2 லட்சம் சம்பாதிச்சாலும் அதுக்கு தகுந்த செலவு. அது எப்படி இருந்தாலும் இயற்கை, மனிதனோட இயற்கை. அது உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் கமெண்ட் வீடியோ பார்க்குறீங்க, எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சேலரி வாங்குவீங்க. எல்லாத்துக்குமே பத்துதா? கடன் வாங்காமையே சமாளிச்சிட்றீங்களா? சொல்லுங்கள் கமெண்டில், தெரிஞ்சுக்கிறேன். கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. சரி, முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது புரட்டியாவது நகை திருப்பி கொடுக்க முயற்சி பண்ணுறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சின்ன அப்டேட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.